டேய், என்னடா கிழவனை முடிச்சிட்டிங்களா? எரிச்சிட்டோம். பேபிட்ட சொல்லிடுவா. சொல்லிடுங்க. சரி, பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக மல்லிகைப்பூ குப்பத்துக்கு வாங்க. அங்கே தான் இருக்கேன். என்ன ஏசி சார், என்ன ஷாக்கா இருக்கா? எங்களுக்கும் ஷாக்கா தான் இருக்கு. நல்லவன் மாதிரி என்ன வெளியே விட்டுட்டு நல்ல பாம்பு மாதிரி பின்னாடி வந்து குத்திட்டே. கொல்றாவனே, எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். விஜய், என்னாச்சு? அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அங்கிள். எனக்கு நாளடா, நீ ஏன்டா அப்படி பண்ணிட்ட? ஒரு செகண்ட் லேட் ஆகிதாலும் சாம்பலா இருப்பீங்க தெரியுமா? அதுக்காக 3 பேரை மர்டர் பண்ணிட்டியடா. அதை விடுங்க அங்கிள், உங்களை சேவ் பண்ணிட்டோம்ல, அது போதும். இப்ப என்னடா பண்றது? ஏசி சத்தியமூர்த்தி, இவன் வேலை தானா? பேசு. ஏசி சார், இவங்களை நான் தான். இவங்க 3 பேரையும் நான் தான் கொலை பண்றேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. கோர்ட்ல நிறைய விஷயம் பேச. யோ, என்னையா 3 பேரை கொண்டுட்டு கோர்ட்டுக்கு போய் என்னையா பேச போற? டென்ஷன் ஆகாதீங்க. என் மேல கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. யோ, என்னையா என்னமோ டென்னிஸ் கோர்ட்டுக்கு போற மாதிரி கோர்ட்டுக்கு கூட்டு போற? அங்க போய் என்ன பண்ண போற? ஹலோ சார், 2 மெகா சீரியல் பண்ற அளவுக்கு மேட்டர்களை பண்ணிவிட்டு மேலே ஏறிட்டே இருக்கீங்க. நீங்க நடிச்ச 2 எபிசோடுகளை பாருங்க. அதான் வீட்டுக்காரர் ஊர்ல இல்லைன்னு அப்புறம். சார், என்னை காப்பாத்துங்க சார். பேபி பையன் என்ன கொலை பண்ண வரான் சார். நான் அப்புறம் பேசுறேன், வை. என்னடா கோப்ப மாதிரியே நீ ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? போட மரியாதையா போ. சார், தேவையில்ல இந்த மேட்டில் தலையிடாதீங்க. அவனை அனுப்புங்க. அது என்னடா அது கையில? கத்தி. இது என்ன தெரியுமா? துப்பாக்கி. போட, ஓடுங்கடா. வாடா. சார், ரொம்ப நன்றி சார். என் உயிரை காப்பாத்திட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? என்ன ஏசி சார், ஆன் பண்ணோன்னே ஆஃப் பண்ணிட்டீங்க? ஒரு படம் தானே பார்த்தீங்க, அடுத்த படத்தையும் பாருங்க. அந்த காலேஜ் பண்ண ரேப் பண்ணது, அந்த நகை கடைக்காரனை கடத்தினது, அப்புறம் நாங்கள் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் மேட்ரு, முக்கியமா அந்த பிட்டு படம். ஆமாம், நீங்களே செல்ஃபி எடுத்துகிட்டு பிட்டு படம் சேமா செக்ஸி எடுத்துருங்க சார். ஆனால் லைட்டிங் தான் தப்பாக இருந்துச்சு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். உங்கள் மொத்த வண்டவாளம் பூரா அதில் தான் இருக்குது, நல்லா பாருங்க. இதெல்லாம் தான் கோர்ட்டில் பேசணும்னு சொன்னேன். இதெல்லாம் எப்படி? எல்லா போலீஸ்காரனும் மாதிரி பொறுக்கியாவா இருப்பாங்க? ஏய், டிபார்ட்மெண்ட்ல நல்லவங்களும் இருக்காங்க. அங்கிள், இந்த ஆள்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு நாளைக்கே சேனலுக்கு போகிறோம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு இவர் விட்டு படத்தை போடுறோம். டிஆர்பி ரேட்டை ஏற்றுறோம். நல்ல ஐடியா. அப்போ லைவா டிவியில பாருங்க. என்ன விளையாடுங்களா 2 பேரும்? என்ன சார் இது? அவங்களா வந்தாங்க, அவங்களா பேசினாங்க, அவங்களா படம் காமிச்சாங்க, அவங்களா ஏதோ டிவி கொடுக்குறேன்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு பூ இருக்கீங்க? ஐயா, இந்த பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அவசரப்படாதீங்க. நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். என்ன டீல்?
கவுன்சிலரை நான் கொல்லல, இவங்க 3 பேரையும் நீங்க கொல்லல, பேபி பையன் அந்த பொண்ணை கொல்லல, ஆக மொத்தம் யாருமே யாரையும் கொல்லல. போதுமா? அப்ப இவங்களே இருக்கணும்னா நான் தான் கொன்னேன். அப்புறம் என்ன 3 பேருக்கு 3 வாட்டி சொல்லிட்டாருல, நீங்க வந்த வேலை முடிஞ்சிடல, கிளம்புங்க. அகல் அவரே குடி வெட்டி அவரே படுத்துக்கிட்டாரு. டீல் ஓகே தானே? டீல் ஓகே தான். ஆனா உள்குத்து ஏதாவது ஐயா இருக்கு. ஐயா மேல் குத்து கீழ் குத்து எல்லா குத்தையும் நீங்க குத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்பெஷலா உள்குத்து குத்துறது? ஒரு குத்து இல்லையா? தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. வாப்பா போலாம். சார் சாரா யார என்னையவா? ஆமாம் சார், அது நான் தான் இந்த டீலுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன் இல்லையா, அந்த செல்ஃபோனே. சத்தியமூர்த்தி, ஐயா நீ டீல் பண்றதெல்லாம் இந்த லோக்கல் ரவுடிகளோட. நான் அப்படி இல்லை, பார்டர்ல தீவிரவாதிகளோட. சரிங்க. இனிமே இதான் உன்னை ஆட்டி வைக்க போற ரிமோட் என்கிட்டே இருக்கட்டும். செக் நட்டு வச்ச கடப்பாறையை தேடிக்கிட்டு போய் நானே அது மேலே நச்சுன்னு உட்காந்துருக்கேன். ஐயா அங்கிள் ஏசி ரொம்ப ஹாட் ஆயிட்டாரு, வாங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் பேபி. அந்த 3 பணத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா தேவையில்லாம கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு கொள்ற. அங்கதான் கொண்டு வந்து புதைக்க போறியா? வையா போன டீ. இவனை என்கவுண்டர்ல போடணும். 4 வருஷமா எனக்கு எடுபடி வேலை செய்யறல்ல, சக்கரை இல்லாம வாங்கணும்னு தெரியாது. ரொம்ப ஹலோ அங்கிள், நான் சங்கீதா பேசுறேன். ஹலோ, அந்த மாறன் ரவீந்திரன் 2 பேரும் உள்ள அனுப்புங்க. மிஸ்டர் சத்யமூர்த்தி, ஐயா, அந்த பேபி அனகொண்டா ரொம்ப டேஞ்சரஸான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை மாதிரி நேர்மையான ஆஃபீஸருக்கு அவனால் எதுவும் நடந்துடக்கூடாது. அதனால கூட இந்த டீமை வச்சுக்கோங்க. சென்னையில் நடந்த தொடர் கொலைகள் பற்றிய அதிர்ச்சியான செய்தி இதோ உங்கள் பார்வை. இன்னும் சார் உடனே பண்ணுங்க. பிரபல ரவுடி பேபி அனகோண்டா தன்னுடைய தோட்டத்தில் பலரை கொன்று புதைத்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் ஜேசிபி எந்திரத்தை வைத்து பேபி அனகோண்டாவின் தோட்டத்தை தோண்டி பார்க்க சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக சொல்லப்பட்ட சென்னை டி நகர் 122வது வட்ட வார்டு கவுன்சிலர் APK மோகன்ராஜின் உடலும் அவரது மகளும் கல்லூரி மாணவியான சுகன்யாவின் உடலும் மற்றும் தாசில்தார் ரவிராஜின் சடலமும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. பேபி அனகோண்டாவிடம் வேலை செய்து கொண்டிருந்த ரவி, விஷ்ணு, கனகராஜின் சடலங்களும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேபி அனகொண்டாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் நான் பேலபிள். அவனை தூக்கி உள்ள போடுங்க. நான் இருக்கும்போது யாருக்கு ஃபோன் பண்றீங்க? உன்னை என்னையும் ஒட்ட விடாம பண்ணிட்டு இருக்கானே ஒரு மொட்டை, அவனை ஓட ஓட விரட்டுறேன் பாரு. ஹலோ, ஏ பேபி எங்க இருக்க? காட்டில இருக்கம்பா. ஐயோ அங்க இருக்காதயா, போலீஸ் ஒன்று தேடிட்டு வருது. என்ன சொல்றா? சீக்கிரம் ஏதோ ஓடி போய் ஒளிஞ்சுக்க. ஓடு ஓடு ஓடு. யார் சார் பாக்கணும்? பேபி எங்கடா இருக்கா? டேய் உள்ள வந்தியா? எஸ்கேப் ஆயிட்டான் ராஸ்கல். யார் அது? பேபி. ஊருக்கு தானா பேபி? எனக்கு எப்பவுமே நீதான் பேபி. அதான் உன்னை பார்க்க வந்த தேடி. உன் கூட இருக்க போற 2 நாள் ஜாலி. யூமர் யூமர். என்னையா திடீர்னு வந்திருக்க? போலீஸ் எடுத்துமா? அதான் வந்திருக்க. ஒன்னும் கவலைப்படாதயா, எல்லாம் கீழே இருக்கவே கீழே இருக்கணும். யாரு? ஐயோ
அந்த கடவுளை சொன்னையா? கடவுள் கீழே இருப்பான், மேலேயும் இருப்பான், தூண்லயும் இருப்பான், திரும்பலையும் இருப்பான். பஞ்சு டைலாக்குமா? நீ மட்டும் கும்முன்னு இல்ல, உன் பிளாசப்பியும் கும்முன்னு இருக்கு. போயா. என்னவளே அடி என்னவளே, என் இதயத்தை தொலைத்து விட்டேன். ஜங்! எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். ஜங்கு! லொகேஷன் ஷிஃப்டிங். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். என்னையா இன்னைக்கு பாட்டு தானா? நோ 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 நோ. நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொண்டு வா. சாப்பாடு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட். போயா. ஜாலி ஜாலி ஜாலி. ஜாலிலோ ஜிம்கானா, ஜாலிலோ ஜிம்கானா. யார் தும்முனது? ஓ, கடவுள் தும்மி இருப்பாரு. தும்மட்டும். அவருக்கு கோல்டு எஃபெக்ட் போல. யாரு? போலீஸ். போலீஸா? போலீஸ்? ஐயோ, வாய் வந்த இடத்துல பதில் வச்சிட்டாங்களே. ஐயோ, போலீஸா? இப்ப என்ன பண்றது? ஓ, நீ எங்க இங்க? சத்தம் போடாதியா, போலீஸ் வந்திருக்கியா? அப்போ நீ யாரியா? நான் உனக்கும் போலீஸ்க்கு நடுவுல போஸ்ட் பண்ணியா? இந்த பாரு, நான் பெயிலபிள் வாரண்டோட போலீஸ் வந்திருக்காங்க. மாட்டின ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. தப்பிச்சு ஓடி போயிடு. போ. இப்போ நான் என்ன பண்றது? இப்ப திறக்காத, நான் பேங்க்ல எஸ்கேப் ஆயிடுறேன். அப்புறமா சொல்றேன். சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிறேன். பாய். ஜாலி ஜாலி. பாத்து போயா. ஜாலிதான். பேபி எங்க? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. பேபியே இன்னும் ஃபார்ம் ஆகல. ச்சே, போ. பேபி சட்டம் மாதிரி இருக்கு. ச்சே, இங்க இருந்து தப்பிச்சிட்டானே. சார், பேபி சட்டம் சார். ஆமா, அப்ப இங்கே தான் இருக்கணும். வாங்க மேடம். சார் வணக்கம் சார். நீங்க எங்க சார் இங்க? அது பேபி இங்கே வரப்போறான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அவன் வந்தோடனே பிடிச்சிடலான்னு நான் இங்கே வந்து பதுங்கியிருந்தேன். ஆனால் நான் வரப்போறேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு அவுத்து வச்ச ஷர்ட்டை கூட போட்டுக்காம அவசரத்தில் ஓடிட்டான். எங்கே போனாலும் அவனை நான் விட்டுருவேனா? பிடிச்சே திறனவனை ஃபாலோ பண்ணுங்க.